இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா குஷ்கா செய்ய போறேன். குஷ்காக்கு வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பாதி எலுமிச்சை பழம், லோங்கு பட்டை, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் அதெல்லாம் வச்சுக்கோங்க. குக்கர் அடுப்புல வச்சுக்கிட்டு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டாதான் வாசனை இருக்கும், ஸ்மெல்லா இருக்கும். நெய் பிடிக்கலன்னா விட்டுருங்க. நான் குஷ்கா செய்யும் போது இருக்கட்டும், பிரியாணி செய்யறதுக்கும் நெய் போடுங்க. அப்புறம் லோங்கு பட்டை, ஏலக்காய் அதை போட்டுருங்க. வெங்காயத்தை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிருச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. அதுவும் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அந்த பச்சை மிளகாய் அது 3 போட்டுங்க. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் சின்ன சின்னதா வெட்டி போட்டுருங்க. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் அதுவும் போட்டு கிண்டி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் விடணும், நல்லா வதங்கணும். மிக்ஸ் பண்ணி ஸ்லோ வச்சிருங்க. கொஞ்சம் தயிர் போடுங்க. தயிர் போட்டுடலாம். 2 ஸ்பூன் தயிர் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் போட்டுக்கோங்க. நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கணும். அது பாருங்க நல்லா வெந்துருச்சு. கிளாஸ் தண்ணி நான் ஊற்றணும். நான் வீட்டு அரிசியில செய்யறதுனால 2 கிளாஸ். அதே நீங்க பிரியாணி அரிசியில செஞ்சீங்கன்னா இதே கிளாஸ்ல 1 கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி போடலாம். அரிசி போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி வச்சுட்டு போடுங்க. இல்லைன்னா அதுல தண்ணி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்ட் ஆயிடும், அதுலயே இருந்துரும். அப்புறம் வந்து இன்னும் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொல கொலன்னு ஆயிடும். அரிசி நல்லா இருக்காது சாப்பிடும் போது, அப்படியே குழஞ்சிரும். போட்டாச்சு, அரிசியை ஃபுல்லா போட்டாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் பார்த்து மசாலா எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பாத்துக்கோங்க. நல்லா புளிப்பு கறிக்கணும், கொஞ்சம் உப்புக்கு மட்டும் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி விட்டுறலாம். குக்கர்ல மூடிட்டு விசில் வைங்க. 2 விசில் வரணும். 2 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை வந்து ப்ரெஷர் எடுக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுருங்க, ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த ப்ரெஷர் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறம் பாருங்க 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லா இறங்குனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கணும். அப்பதான் ப்ரெஷர் போயிடுச்சு பாருங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கரெக்டா தண்ணியும் அந்த அரிசியும் ஒரே லெவலா வந்துருச்சு பாருங்க. கரெக்டா ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல கீழே.